வணக்கம் யூடியூப் அன்பர்களே. இன்று டபுள்மெயின் ஸ்டார்கேஸ் என்பது என்ன என்று அனைவருக்கும் காண்பித்து அதை மின் இணைப்பை கொடுத்து எரிய வைத்து காண்கிறேன். அதாவது ஒர்க் பண்ண அளவு பல்பு ஒர்க் ஆகும் இடத்தை காண்கிறேன். இப்பொழுது இதுதான் ஸ்டார்கேஸ் பாயிண்டினுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒயர்கள். இந்த ஒயர்கள் அனைத்துமே சுவிட்சு பகுதியை ஒட்டியே போகும். சுவிட்சு பகுதியில் 3 விதமான டெர்மினேட்டர்கள் உள்ளன. 3 விதமான டெர்மினேட்டர்கள் 1, 2, 3 டாப்பு பாட்டம், டாப்பு சென்டர் பாட்டம். இதில் இப்பொழுது மின் இணைப்பை கொடுக்கிறேன். டபுள் மெயின் ஸ்டார்கேஸில் பல்புகள் எரியும் பாருங்கள். இப்பொழுது தவறுதலான ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு இப்பொழுது பாருங்கள், மின்னிணைப்பு கொடுத்தவுடன் எரிகிறது. விளக்கு எரிகிறது. இது ஒரு ஸ்டார்கேஸ் டாப் சைடு, அதாவது டாப் சைடு போடப்பட்டுள்ளது. ஒன்று பாட்டம் சைடு உள்ளது. அதனுடைய தலைப்பு பாட்டம் கீழேயும் மேலேயுமாக 2 சுவிட்சுகளும் இருக்கின்றன. இந்த சுவிட்சை வெளிப்புறத்திலிருந்து ஆஃப் பண்ணி கொண்டிருக்கலாம், போட்டுக்கொள்ளலாம். அதே போல் இந்த சுவிட்சை உள்ளுக்குள் இருந்துக்கிட்டு வெளியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனில் இதை நாம் வெளியிலும் உள்ளேயுமாக போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த சுவிட்ச் உள்புறமாக போடப்பட்டுள்ளது. இந்த சுவிட்ச் வெளிப்புறமாக ஆஃப் பண்ணப்படுகிறது. இந்த சுவிட்ச் வெளிப்புறத்தில் ஆன் பண்ண வேண்டியது உள்ளது. இந்த சுவிட்ச் உள்புறத்தில் ஆஃப் பண்ணலாம். இதுதான் டபுள் மெயின் ஸ்டார்கேஸு. இந்த டபுள் மெயின் ஸ்டார்கேஸுடைய பர்பஸ் என்னவென்றால், இந்த டெர்மினேட்டர்கள் அனைத்துமே சுவிட்சு ஒரு சுவிட்சு டு சுவிட்சு போகும். சுவிட்சு டு சுவிட்சு லூப்பிங்கில் இருக்கும். அதே போல் கரண்ட்டு செல்லக்கூடியது சுவிட்சு டு சுவிட்சு ஒன்றாகவே போகும். அதே போல் நியூட்ரல் பாயிண்ட்டும் சுவிட்சில் உள்ளது. லூப்பிங் கனெக்ஷனில் உள்ளது, நெகட்டிவ் பாசிட்டிவ். சென்டரில் இந்த பல்பினுடைய பீஸுகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் என்ன நன்மை என்றால், அடுத்தடுத்த ரூமுகளுக்கு சப்ளை தேவைப்படும் போது இந்த சுவிட்சிலிருந்தே இந்த சப்ளை வயர்களை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இதனுடைய பர்பஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிங்கிள் மெயின் செய்வது எப்படி என்பதையும், அப்புறம் டெஸ்ட் லேம்பு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் செய்து காண்பிக்கிறேன். அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.